மாநகர பேருந்தில் பட்டாக்கத்தியுடன் மக்களை அச்சுறுத்தும் விதத்தில் அட்டகாசம் செய்த மாநில கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த கல்லூரிக்கு சென்று சென்னை மாநகர காவல் ஆணையர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினார். திரைப்படத்தில் ரவுடிகள் கத்தியை சுழற்றியபடியே செல்வது போல காரனோடையில் இருந்து பிராட்வே சென்ற 57F என்ற வழித்தட பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடியே பட்டா கத்தியை சுழற்றியபடி மாணவர்கள் பயணித்தனர். இதை கண்டு பேருந்து பயணிகளும் பிற வாகன ஓட்டிகளும் அச்சத்தில் உறைந்து போயினர். இதேபோல சில மாதங்களுக்கு முன்பு திருவள்ளூரில் ரயில் நிலையத்தில் ஒருவருக்கு ஒருவர் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கிக் கொண்டதோடு பட்டா கத்தியை நடைமேடையில் உரசியபடி சென்று மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். இதுபோன்ற சம்பவங்களில் 6 மாதங்களில் மட்டும் மாநில கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி, புதுக்கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகளில் பயிலும் 33 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஏற்கனவே பஸ் டே எனும் பெயரிலும் ரூட் தல என்கிற பெயரிலும் இருவேறு கல்லூரி மாணவர்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்வது, மாநகர பேருந்துகளை சிறைபிடித்து பிற பயணிகளுக்கு இடையூறு செய்வது என மாணவர்கள் மீதான நன்மதிப்பையும் நம்பிக்கையும் குறையும் வகையிலேயே அவர்களின் செயல்பாடு அமைந்திருந்தது. அவர்களை கைது செய்ததுடன் நடவடிக்கை முடிந்தது என கருதாமல் காவல்துறையும் சம்பந்தப்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள், முதல்வர்கள், மாணவர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆலோசனைகளை வழங்கியது. இருந்தபோதும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இதையடுத்து சென்னை காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் மாநில கல்லூரிக்கு சென்று மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி உரையாற்றினார். கல்லூரி முதல்வர் ராவணன் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் பேசிய அவர் விரும்பிய பாடத்தை படித்து படிப்பில் கவனம் செலுத்தி தங்கள் துறையில் சாதிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். சிலரின் மோசமான செயல்களால் ஏற்படும் சமூக பாதிப்புகளை மாணவர்களுக்கு புரியும்படி எடுத்து கூறி அவர் அறிவுரை வழங்கினார். யாரோ ஒரு சில மாணவர்கள் செய்யும் தவறுகளால் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுவதாகவும் பாரம்பரியமிக்க கல்லூரிக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயல்களை கைவிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். போராட்டங்களை வியாபாரமாக செய்யும் அமைப்புகளை நம்பி வழி தவற வேண்டாம் என்றும் அறிவுறுத்திய அவர் மாணவர்கள் விரும்பினால் படித்துவிட்டு பின் அரசியலுக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். நேற்று பார்த்திருப்பீங்க, யாரோ ஒருத்தர் ஒரு 2-3 பசங்க ஒரு செஞ்ச செய்தி எந்த அளவுக்கு மாநில கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் போராட்டங்கள், இந்த மாதிரியான வன்முறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்ய முடியும். அதில் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும். அது உங்களை அப்கிரேட் பண்ணும், உங்களுடைய தரத்தை உயர்த்தும், உங்களுடைய எண்ணத்தை தெளிவுபடுத்தும். அந்த வகையில் அந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதனிடையே கத்தியை சாலையில் உரசியபடி பேருந்து படிக்கட்டில் பயணித்து கைதான மாநில கல்லூரி மாணவர்களை வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து பெற்றோர்கள் அடித்து அறிவுரை கூறிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாணவர்களை மன்னிப்பு கேட்க செய்த போது பெற்றோரும் மன்னிப்பு கேட்டு கண் கலங்கினர். இதனையடுத்து மாணவர்கள் 4 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சிவா என்ற மாணவன் சிறையிலும் பிற மாணவர்கள் சிறார் சீர்திருத்த பள்ளிகளிலும் அடைக்கப்பட்டனர்.